தேவன் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களையும் நேசிக்கிறார். சிறியவர்களையும் பெரியவர்களையும் அனைவரையும் நேசிக்கிற ஒரு நல்ல தெய்வம். அவர் அனைவரையும் நேசிக்கிறார். இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் நேசிக்கிறார். மனிதனுக்கு அப்படின்னுட்டு ஒரு பிரத்யேகமான ஒரு கிருபை ஆண்டவர் கொடுத்தார். தள்ளப்பட்ட தூதர்களுக்கு கிடைக்காத, தேவதூதனாக இருந்தவன் பாவம் செய்து தேவ மகிமை இழந்த பொழுது அவன் பிசாசாக மாற்றப்பட்டான். இன்னைக்கு நம்ம சொல்ற பேய், பிசாசு, சாத்தான் அப்படின்லாம் சொல்றது யார் அப்படின்னா தள்ளப்பட்ட தூதன். அல்லேலூயா. அவனுக்கு தேவனோடு மறுபடியும் சேர்வதற்கான ஒரு வாய்ப்பை தேவன் கொடுக்கவில்லை. மாறாக மனுக்குலத்துக்கோ தேவனோடு மறுபடியும் இணைவதற்கான, சேர்வதற்கான ஒரு வாய்ப்பை தேவன் கொடுத்தார். அந்த வாய்ப்பு தான் இந்த உலகத்தில் இன்றைக்கும் 2000 வருஷங்களுக்கு முன்பாக உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும்படிக்கு தேவனே இந்த உலகத்திற்கு மனிதனாக வந்தார். வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்தில் சாத்தானுக்கு, அதாவது தேவதூதனுக்கு மறுபடியும் தேவனோடு இணைவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கல. ஆனா தன்னுடைய சாயலின்படி உருவாக்கப்பட்டிருக்கிற மனிதர்களுக்கு அவர்கள் மேல வைத்த ஒரு அன்பின் நிமித்தமாக, அந்த அன்பு இரக்கமாக, கிருபையாக தேவனுடைய சமூகத்திலிருந்து வெளிப்பட்டபடினாலே தேவன் உலகத்தை ரட்சிக்கும்படியாக தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவனை விட்டு பாவம் செய்து பின்வாங்கி போன மனிதன் தேவனோடு மறுபடியும் இணைக்கப்படுவதற்காக தேவனே இந்த பூமிக்கு மனிதனாக இறங்கி வந்து எல்லாருடைய பாவத்தையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு நமக்காக சிலுவையிலே அவர் பலியாகி அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிரோடு எழுந்து தான் தேவன் என்பதை நிரூபித்து காண்பித்தார். இந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனோடு தேவனை விட்டு பிரிந்து போன மனிதனுடைய உறவு மறுபடியும் தேவனோடு இணைக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை தேவன் கொடுத்ததற்கு காரணம், தேவன் மனிதன் மேல வச்சிருக்கிறார். அந்த அன்பு தேவதூதனுக்கு கிடைக்கல. நினைச்சு பாருங்க, இன்னைக்கு ஈஸியா நம்ம எல்லாத்தையும் சொல்றோம், ஈஸியா எல்லாத்தையும் பெற்றிருக்கிறோம். அதுக்கு எவ்வளவு பெரிய விலை கிரயம் தெரியும். இன்னைக்கு ஈஸியா எல்லாருமே ஆண்டவர் ஆராதிக்கிறது இல்லை, ஆண்டவரை மகிமைப்படுத்துறது இல்லை, ஜெபிக்கிறது இல்லை, எதையுமே செய்யறது இல்லை. ஆனா எல்லாமே ஈஸியா வந்துச்சு நமக்கு. நம்ம எப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? நீங்க செஞ்ச நல்லதுனால ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? காணிக்கை கொடுத்து ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? தேவனுடைய இரக்கத்தினால. அல்லேலூயா. உங்களை விட்டா, என்ன விட்டா யாரும் இல்லைன்னு நினைச்சுக்கலாம். பைபிள் சொல்லுகிறது, உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களில் வாசிக்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தருக்கு நீ பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள
எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். இந்த பூமியிலிருந்து தேவன் நம்மை அவருக்கென்று தெரிந்து கொண்டார். அந்த கீழே உள்ள வசனங்களை இங்க படிச்சீங்கன்னா தெரியும். நீங்கள் சகல ஜனங்களிலும் திரட்சியான ஜனம் என்று உங்களை தேவன் தெரிந்து கொள்ளாமல், நீங்க சொற்ப ஜனங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் தேவன் உங்களை தெரிந்து கொள்றார். அல்லேலூயா. வேதத்துல படிக்கிறோம், நாம் பாவிகளா இருக்கையில், ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வீட்டில் போய் படிங்க. நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணியிருக்கிறார். மறந்துவிடக் கூடாது. தேவன் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பை எப்படி வெளிப்படுத்தினாரோ, நாம் பாவிகளா இருக்கும் பொழுது, இன்னொரு இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கும் பொழுது, இன்னொரு இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது நாம் தேவனுக்கு பகைஞராக இருக்கும் பொழுது, தேவனுக்கு விரோதியா இருக்கும் போதே தேவன் நம்ம மேல அன்பு வச்சார். ஜீவனையே நமக்காய் கொடுத்து அன்பு வைத்தார். அதுதான் தேவனுடைய அன்பு. அல்லேலூயா. தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது விசேஷித்த விதமானது. நம்முடைய திறமையை பார்த்தோ, நம்முடைய அழகை பார்த்தோ, நம்முடைய அந்தஸ்தை பார்த்தோ, இன்னைக்கு ஒரு மனிதனை இந்த உலகத்துல தேவனுடைய ஜனமா இருக்கிறோம். ஏன் தேவனுடைய ஜனம் என்று தேவன் நம்மை மாற்றி இருக்கிறார்? அது தேவன் நம்ம மேல வச்சிருக்கிற இரக்கத்தினாலே. நீங்க பைபிள்ல படிக்கும் பொழுது எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4 முதல் உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களால் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாச கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. தேவன் கொடுத்த கிஃப்ட். நம்ம பெற்றிருக்கிற ரட்சிப்பு இன்னைக்கு தேவன் நம்ம மேல வச்ச அன்பு நிமித்தமாக தான் ஆண்டவர் நம்மை ரட்சித்தார், நம்மை தெரிந்து கொண்டார், நம்மை அழைத்தார், நம்ம இன்னைக்கு கொண்டு வந்து தேவனுடைய பிள்ளையாக வச்சிருக்கிறார், தேவ ஜனங்களாக வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, 1 யோவான் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 9, 10 வசனங்களை வாசிக்கும் பொழுது, தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்தில் அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. தேவனுடைய அன்பு எப்படி வெளிப்பட்டுச்சு அப்படின்னா, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு அவரை சிலுவையிலே ஒப்பு கொடுத்தபடினாலே நாம் தேவனுடைய அன்பு வெளிப்பட்டிருக்கிறது. தேவன் தம்முடைய அன்பை எப்படி வெளிப்படுத்தினார்? ஜீவனையே கொடுத்து வெளிப்படுத்தினார். நல்லா நினைச்சு பாருங்க. ஒரு தெய்வம் இந்த பூமியில வந்து ஜீவனை கொடுக்கணும்னா மனிதன் மேல எவ்வளவு அன்பு வைத்திருப்பார். இந்த தெய்வத்தை மறந்து உள்ள விக்கிரகத்தை எல்லாம் ஆராதிச்சு உள்ள சொர்வத்தை எல்லாம் வழிபட்டு உள்ளவனுக்கெல்லாம் அர்ச்சனை பண்ணி உள்ளவனுக்கெல்லாம் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிற நிறைய பேரை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. நம்ம அப்படிதான் இருந்தோம் இல்லையா? இன்றைக்கும் அப்படித்தானே இருக்கிறோம். அப்படியா? எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க? சோத்திரம்.
Praise the Lord. Hallelujah. 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 அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அப்படிப்பட்ட நம்மை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். அது தேவனுடைய அன்பு. இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம், சிலர் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கலாம். இதெல்லாம் தேவன் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பு நிமித்தமா. அந்த எரேமியா 31 அதிகாரம் அந்த 2ஆம் வசனத்தை படிங்க, 3ஆம் வசனத்தை படிங்க. பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் ஹலோ, நம்ம எப்படி நேசித்தார்? அநாதி சிநேகத்தால் நம்மை நேசித்தார், சிநேகித்தார். சிநேகம்னாலும் அன்புனாலும் நேசம்னாலும் ஒண்ணுதான். அல்லேலூயா. அநாதி சிநேகத்தால் உன்னை நேசித்தேன். ஆதலால் காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் பல வேளைகளில தேவனை விட்டு தேவனை மறந்து பின்வாங்கி போனாங்க, பாவம் செஞ்சு பின்வாங்கி போனாங்க. அப்ப எல்லாம் என்ன நடக்கும்னா, அவங்களுக்கு விரோதமா ஒரு சத்துருவை வரப்படுவார். அவங்க உடனே உணர்ந்து தேவனை பற்றி கொள்வார்கள். இந்த வாய்ப்பை மறுபடியும் மறுபடியும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்து கொண்டே இருந்தார். ஏனென்றால் அவர்கள் மேல தேவன் அவ்வளவு அன்பு வச்சார். அதே போலதான் இன்னைக்கு கூட நம்ம ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நமக்கு தெரியும். எப்படி தேவனோடு நம்ம இணைஞ்சிருக்கிறோம், நம்முடைய துதி எப்படி இருக்கிறது, நம்முடைய ஆராதனை எப்படி இருக்கிறது, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நம்ம ஆண்டவரோடு நல்ல ஒரு கனெக்டிவிட்டியில இருக்கிறோமா, இல்ல நம்ம தேவனை விட்டு விலகி இருக்கிறோமா, இல்ல நம்ம கண்டது கடியதுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்றோமா, இல்ல நம்முடைய வாழ்க்கையில உண்மையான ஒரு ஆவிக்குரிய ஜீவிதம் இருக்கிறதா, இல்ல ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நான் பரிசுத்தவானா, மற்ற நாளெல்லாம் பாவியா, ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஸ்தோத்திரம் அப்படியே வாரோமா, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பரிசுத்த வாட்டி மாதிரி பைபிளை எடுக்கிறோமா, இல்ல இன்னைக்கும் தேவனோடு இணைந்து இருக்கிறோமா, அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளணும். தேவனை விட்டு நம்ம எத்தனையோ தடவை இயேசுவை ஏற்றுக்கொண்டு பல வருடங்கள் ஆன நம்ம விலகி போன போதும் கர்த்தர் நம்மளை கைவிடல. அது ஏன் அப்படின்னா, மறுபடியும் இழுத்துக்கொள்றார். மறுபடியும் ஒரு நம்ம ஆண்டவரை விட்டு விலகி போவோம், கொஞ்சம் இருதயத்தின் அளவில் கொஞ்சம் விலகி போவோம், கொஞ்சம் ஜெபத்துல விலகி போவோம், கொஞ்சம் பெருமையில விலகி போவோம், கொஞ்சம் வேற்றுமையாக விலகி போவோம், பைபிள் படிக்க மாட்டோம், ஜெபம் பண்ண மாட்டோம், சர்ச்சை கொடுக்க வர மாட்டோம். உடனே அங்க ஒரு வேதனையை ஏற்படுத்துவார், முள்ளை ஏற்படுத்துவார், பிரச்சனை ஏற்படுத்துவார். உடனே என்ன செஞ்சிடும்? சரியாகிறோம், தேவனோடு இணைஞ்சிடும். மறுபடியும் என்ன செய்வோம்? மறுபடியும் தேவனை விட்டு விலகி போறீங்க. சிலர் பாவத்திலே விழுந்து போறாங்க, சிலர் பாவ இச்சையிலே விழுந்து போறாங்க. இன்னைக்கு தேவன் மறுபடியும் அவர்களை இழுத்துக் கொள்கிறார். அப்ப நீங்க நினைப்பீங்க, என்ன விட்டா தேவனுக்கு யாருமே கிடையாது. அப்படியா? உன்னை போல என்ன போல ஜஸ்டினை, ஒரு கோடி ஜஸ்டினை இயேசுவால ஏற்படுத்த முடியும். கோபியை போல 1 கோடி கோபியை ஏற்படுத்த முடியும். குமார பிரதரை போல 1 கோடி குமார உருவாக்க முடியும். ஜான்சனை போல 1 கோடி ஜான்சனை உருவாக்க முடியும். அந்த நதியால போல 1 கோடி வேலை ஏற்படுத்த முடியும். தம்யால போல, ராஜியை போல, பிந்துவை போல, அமுலுவை போல, அம்முவை போல, தேவியை போல எல்லாரையும் ஒன்ன விடையும் மேலா உருவாக்க முடியும். ஆனா நீ நினைப்ப, என்ன தேடிதான் இயேசு வாராரு, மறுபடியும் நான் அவரை விட்டு போக போக நான் மறுபடியும் காணாமல் போன ஆட்டை போல நான் ஓடுறேன், என்ன தேடி வார மேக் பண்ண அவர் வாராருன்னு பாட்டை பாடி மறுபடியும் கீழே முன்னாடி வந்துருவோம். அல்லேலூயா. ஆனா என்ன தெரியுமா, ஏன் இழுத்துக் கொள்ளுகிறார் தெரியுமா?
உன் மேல அன்பு வச்சுட்டார். ஆண்டவர் உன்னை என்ன போல ஒரே நாள் தூக்கி எறிகிற ஆண்டவர் இல்லை. மறுபடியும் உனக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். மறுபடியும் நினைக்கிறார். மறுபடியும் நீ பாவம் செய்யற, மறுபடியும் இழுக்கிறார். நல்லா புரிந்து கொள்ளணும், அது தேவனுடைய அன்பு. வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 54 அதிகாரம் 8 வசனம் சொல்லுகிறது, அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். அல்லேலூயா. ஒரு விசை பாவம் செஞ்சுட்டு பின்வாங்கி போகும் பொழுது தேவன் தம்முடைய முகத்தை நமக்கு விரோதமாய் மறைத்திருந்தாலும் மறுபடியும் இரக்கம் காமிக்கிறார், மறுபடியும் இறங்குகிறார். அது என்ன தெரியுமா? என்னை விட்ட யாரும் இல்லை என்பதற்காக அல்ல. உன்னை போல என்ன போல 1 மில்லியன் ஆட்களை உருவாக்க முடியும். ஆனா தேவன் உன்னை என்னையும் நேசித்துட்டார், சூஸ் பண்ணிட்டார். அதனால தள்ளிவிட மனசு இல்லை. அல்லேலூயா. அந்த இரக்கம், அந்த கிருபைதான். அல்லேலூயா. அந்த கிருபையை என்ன செய்யக்கூடாது? எப்பவுமே கால கீழே போட்டு என்ன செய்யாத, மிதிக்காத, மிதிக்காத, மிதிச்சிட்டு ஓடாத, மிதிச்சிட்டு தேவனை மறந்து போகாத. தேவனோடு இன்னைக்கு ஆண்டவர் உன்னை இழுக்கிறார், அன்பின் கயிறினால் உன்னை இழுக்கிறார். அல்லேலூயா. அன்பின் கயிறுகளினால் உன்னை கட்டி இழுக்கிறார். நீ இழுக்கிற தேவனிடத்துல சேராம மறுபடியும் பிசாசிட்ட ஓடுறியே, உன்னை குறிச்சு வேதனைப்படுற ஆண்டவர் அழுது புலம்பி சொல்லுகிறார். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே படிச்சு பாருங்க. 11ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரத்துல 1 முதல் படிக்கும் பொழுது படிச்சு பாருங்களேன். இஸ்ரவேல் இளைஞனாய் இருந்த பொழுது நான் அவரை நேசித்தேன், எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். அவர்கள் தங்களை அழைக்கிறவர்களின் முகத்துக்கு விலகி போய்விட்டார்கள், பாகால்களுக்கு பலியிட்டு விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டினார்கள். நான் எப்ராயிமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன். ஆண்டவர் சொல்றார், நான் எப்ராயிமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன், ஆனாலும் நான் தங்களை குணமாக்குறவர் என்று அறியாமல் போனார்கள். அடுத்த வசனம் சொல்லுது, அந்த ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை எல்லாரும் திருப்புங்க, வீட்டுல போய் இன்னைக்கு எல்லாரும் படிக்கணும். இன்னைக்கு இந்த வீட்டுல போய் இந்த வசனத்தை, இந்த அதிகாரத்தை நீங்க எல்லாரும் படிக்கணும். சாப்பிட்டுட்டு சும்மா இருப்பீங்கல்ல, அப்பதான் உங்களுக்கு என்ன நடக்கும்? தூக்கம் வராதுங்க. நிறைய பேர் கையில என்ன எடுப்பாங்க? போன் எடுப்பாங்க. அப்படித்தானமா? ஆமா. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமா. அந்த நேரத்துல ஸ்தோத்திரம், பைபிளை எடுங்க. இன்னைக்கு பைபிளை எடுத்து இந்த ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை நீங்க படிக்கணும். இந்த 11ஆம் அதிகாரத்தை படிக்கணும். ஆண்டவர் எவ்வளவாய் நம்மை நேசிக்கிறார். அல்லேலூயா. அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளினால் நான் அவர்களை இழுத்தேன். அவர்கள் கழுத்துகள் மேல் இருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிறவரை போல இருந்து அவர்கள் பட்சம் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன். உனக்கு நல்ல ஆகாரத்தை கொடுக்கிறார், நல்ல வேலையை கொடுக்கிறார். ஆனாலும் என்ன செய்யறாங்க தெரியுமா? மனம் திரும்ப மாட்டோம் என்பதனால் அவர்கள் எகிப்து தேசத்துக்கு திரும்பி போவதில்லை. அசீரியன் அவர்களுக்கு ராஜா. ஆகையால் அவர்களுடைய ஆலோசனை நிமித்தம் பட்டயம் அவர்கள் பட்டணங்களுக்குள் பாய்ந்தது. அவர்கள் தாழ்பாள்களை நிர்மூலம் பண்ணி அவர்களை பட்சிக்கும். என் ஜனங்கள் என்னை விட்டு விலகுகிற மாறுபாட்டை பற்றி கொண்டிருக்கிறார்கள். ஹலோ, ஆண்டவர் வேதனையோடு சொல்றார், என் ஜனங்கள் என்னை விட்டு விலகுகிற மாறுபாட்டை பற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை உன்னதமாரிடத்தில் வரவழைத்தாலும் ஒருவனும் எழுப்பி வருகிறதில்லை. ஹலோ, ஆண்டவர் எவ்வளவு பேசினாலும் எவ்வளவு உணர்த்தினாலும் எழும்பாத ஓட்ட உருவம் போல இருக்கிறவன் இந்த கூட்டத்திலே உண்டு. இன்னைக்கு நீ மனம் திரும்பணும். அல்லேலூயா. நீ மனம் மாறணும். இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கை மாறணும். அல்லேலூயா. இன்னைக்கு கிடைக்கிற நாள் உனக்கு கிடைக்காது. இன்னைக்கு கிடைக்கிற நாள் உனக்கு கிடைக்காது. அதனால நீ ஒழுங்கா மனம் திரும்பினேன்னா. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார் 8ஆம் வசனம், எப்ராயிமே
நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? அங்கதான் நீயும் நாம் இருக்கிறோம். மறந்துடாதீங்க. ஆமே, உன்னை அன்பு வச்சிருக்கிற ஆண்டவர் சொல்றார், உன்னை மறுபடியும் ஏன் இழுக்கிறார், ஏன் சேர்த்துக் கொள்கிறார்? அனாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். எப்ராஹிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன்? நான் உன்னை எப்படி அத்தாமை போலாக்குவேன்? உன்னை எப்படி சேவையை போலாக்குவேன் வைப்பேன்? என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது. சபிக்கப்பட்ட 2 தேசத்தை போல நான் எப்படி மாற்ற முடியும்? உன்னை நினைக்கும் பொழுது என்னுடைய இருதயம் குழம்புகிறது. ஆண்டவருடைய வேதனை வெளிப்படுத்துகிறார். என் உக்கிர கோபத்தின்படி செய்ய மாட்டேன் ஆண்டவர் சொல்ற. உன்னை இழுக்கிற ஆண்டவர் சொல்றார். உன்னை அன்பின் கயிறுகளினால் கட்டி இழுக்க நினைக்கிற ஆண்டவர் சொல்கிறார், உன்னை உக்கிர கோபத்தின்படி செய்ய மாட்டேன். எப்ராஹிமே, அழிக்கும்படி திரும்ப மாட்டேன். பாத்தீங்களா, அழிக்கும்படி திரும்ப மாட்டேன். ஏனென்றால் நான் மனுஷன் அல்ல, நான் தேவனா இருக்கிறேன். நான் உன் நடுவில் உள்ள பரிசுத்த. ஆகையால் பட்டணத்துக்கு விரோதமாய் வரேன், உனக்கு விரோதமா நான் வரமாட்டேன். பாத்தீங்களா, ஆண்டவர் நமக்கு விரோதியா மாறினார்னா யார் நிக்க முடியும்? யார் நிக்க முடியும்? யார் நிக்க முடியும்? யார் நிக்க முடியும்? ஒருத்த கூட நிக்க முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? உனக்கு விரோதமா நான் எப்படி வருவேன்? நான் உனக்கு மறுபடியும் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அந்த 14ஆம் அதிகாரத்தில் படிங்க. இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு. நீ எப்படி விழுந்தாய்? நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு அலிலே சொல்லுங்க பாப்பா. கரங்களை அசைத்து ஒரு அலிலே சொல்லுங்க. அப்படியே சிரிச்சுட்டே ஒரு அலிலே சொல்லுங்க. கஷ்டங்களை மறந்து ஒரு அலிலே சொல்லுங்க. கசப்புகளை மறந்து ஒரு அலிலே சொல்லுங்க. ஹல்லேலூயா. இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு. உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவரை நோக்கி, தேவரீர் என்ன சொல்லணும்? எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களுக்கு தயவாய் அங்கீகரித்தருளும். அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளில் காளைகளை செலுத்துவோம். ஹலோ, உதடுகளின் காளைனா என்ன தெரியுமா? உதடுகளின் ஸ்தோத்திர பலியை செலுத்துவோம். அல்லேலூயா. அசீரியா எங்களை ரட்சிப்பதில்லை, எங்கள் குதிரைகள் எங்களை ரட்சிப்பதில்லை, எங்கள் கிரியைகள் எங்களை கை கொடுப்பதில்லை. இனி நாங்க அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய மாட்டோம். 4ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் ஆண்டவர் சொல்றார், நீ திரும்பினா, திரும்புற மகனை பார்த்து சொல்றார், திரும்புற மகளை பார்த்து சொல்றார். ஆமென். நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன். என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன். அவன் நீலி புஷ்பத்தை போல மலருவான், லிபனோனை போல வேரூன்றி நிற்பான். தேசம் எங்கு நீ படருவாய், நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். கர்த்தர் நம்மை பார்த்து இன்றைக்கு சொல்கிறார், நீ கர்த்தரிடத்தில் திரும்பும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன்மேல் இறங்கி வருகிறது. ஆண்டவர் எப்படி வைப்பார் தெரியுமா? ஆமென். வேதம் சொல்லுகிறது, எரேமியா 31ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனத்திலே படிக்கும் பொழுது படிச்சு பாருங்களேன். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். பாருங்க, உடைஞ்சு போன வாழ்க்கையை மறுபடியும் திரும்ப கட்டுவார். அடுத்து, நீ கட்டப்படுவாய். நீ மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். ஹலோ, நீ புறப்பட்டு வரணும்னு விரும்புற? தேவாலயத்தின் ஆமென் ஸ்தோத்திர முகப்பிலே வந்து நின்று நீ தெய்வத்தை ஆராதிக்கும்படியாய் உற்சாகப்படு என்று கர்த்தர் சொல்லுகிறார். எழுந்திருங்கள், சீயோனின் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எப்ராஹிமின் மலையில் உள்ள ஜாமக்காரர் கூறும் காலம் வரும். அது இன்னைக்கு வந்திருக்கிறது. ஜாமக்காரன் கூவிட்டு இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கூவுகிற சத்தத்தை கேளு. இன்னைக்கு ஆண்டவரோடு சேர விரும்புகிறாய் என்று சொன்னான். உன்னுடைய பாவத்தை உதறி தள்ளிவிட்டு, உன்னுடைய பாவ சுபாவங்களை விட்டுவிட்டு இன்னைக்கு தேவனோடு நீ சேருவாய் என்று சொன்னார். வேதம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் என்னிடத்தில் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன்.
அவர்களை தண்ணீர் உள்ள நதி அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவா இருக்கிறேன், எபிராயிமின் தேஷ்ட புத்திரனா இருக்கிறான். யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கம்பீரித்து, கர்த்தர் அருளும் கோதுமை திராட்சரசம். சீயோன் அப்படின்னா ஆலயம், ஆலயம், ஆலயம். சீயோன் அப்படின்னா பரலோகம், சீயோன் அப்படின்னா எருசலேம். ஆமென். இன்றைக்கு சீயோன் அப்படின்னா சபை. இன்றைக்கு ஆமென் ஸ்தோத்திரம். சீயோன் அப்படின்னா பரலோகம், இன்றைக்கு சீயோன் அப்படின்னா தேவ ஜனங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. சீயோனின் உச்சியிலே கம்பீரித்து, கர்த்தர் அருளும் கோதுமை திராட்சரசம் எண்ணெய் ஆட்டுக்குட்டிகள் கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவர்களுடைய ஆத்துமா நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்கும், அவர்கள் இனி தோய்ந்து போவதில்லை. அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபனும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்களை சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையாளர்களால் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ தேவனிடத்தில் இன்னைக்கு திரும்பி வந்துட்டேனா, ஒப்பு கொடுத்தேன் அண்ணா. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னுடைய ஆத்துமாவை கொழுமையினால் திருப்தியாக்குவேன். நீ ஆடல் பாடல் சத்தத்தோடு புறப்படுவாய். நீ சந்தோஷமாயிருப்பாய். உன்னுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றப் போகிறேன். உன்னை ஆற்றி தேற்றி அரவணைத்து உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக இன்றைக்கு நான் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆமென். எபிராயிமே, நீ இன்றைக்கு என்னிடத்தில் திரும்பு. ஆமென். யூத ஜனங்களை என்னிடத்தில் திரும்புங்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இன்றைக்கு நாம் ஆண்டவரிடத்தில் திரும்பும் பொழுது ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். ஆண்டவர் உன்னை செம்மையான வழியிலே, ஆமென், பிரைஸ் தி லார்ட்.